Shall we start? Screen audible irukanu parunga. Sorry, screen visible irukka? Voice audible Yes, irukka? ma'am. Yes, ma'am. Yes, ma'am. So நேத்து singly linked list அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். மெமரியில நம்ம டேட்டாவை எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோங்கிறத டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நோட வந்து கிரியேட் பண்ணிட்டு எங்கெல்லாம் மெமரியோட ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளோட டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாவா நம்ம ஒரு நோட டிவைட் பண்ண முடியும். ஸோ நோட் டேட்டா பார்ட், லிங்க் பார்ட். ஸோ டேட்டா பார்ட்ல நம்மளோட டேட்டா சேவ் பண்ணிட்டு லிங்க் பார்ட்ல யூ வில் பி லிங்கிங் தி நெக்ஸ்ட் டேட்டா. ஸோ அப்போ இந்த மாதிரி டேட்டா சேவ் ஒரு லிங்கா அரேவை நம்ம சேவ் பண்ணிட்டே போக முடியும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டோம். அட் அப்படின்னு முடியறதுல இருக்கக்கூடிய 3 லெட்டர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எண்டிங் அட் பேட், கேட், ஈட், பேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேட் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் சீக்வென்ஷியல் மேப்பிங்ல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுல ஒரு கேட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன அல்காரிதம், அதுக்கு என்ன மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா பார்ட் இருக்கு, லிங்க் பார்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் 4.2ல பாத்தீங்கன்னா பேட், கேட், ஈட், பேட் இந்த மாதிரி சீக்வென்ஷியல் ரெப்ரசன்டேஷனா நமக்கு தெரியும் லிங்க்டு லிஸ்ட்ல. பட் ஆக்சுவலா இது சீக்வென்ஷியல் கிடையாது. மெமரியில எங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்க வந்து the data is being allocated. So first வந்து பேட்ல ஆரம்பிக்குது 8th லொகேஷன்ல. So it starts here. இதனுடைய next data starts at 3rd location. So 3rd location, if you look into it, it is cat. So இது so this is the first data bat. Next comes to bat is cat. So the link field contains the address 3. So 3rd location cat forum. Next to cat is eat. So first bat over, cat over, next comes eat. Alphabetical order la if you arrange, B comes before C, next comes C, next to C is E, etc. up to the last letter is W, bat. So cat அடுத்தது each அப்படிங்கறதுடைய லிங்க் ஃபீல்ட் அட்ரஸ் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 4. ஸோ 4ல பாருங்க ஈட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியலா ஒரு நான் சீக்வென்ஷியல் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன். இது லிஸ்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். It is non-sequential because it is not stored in the sequential order. So the actual sequential order is bat, cat, eat, etc. But the way it is stored is not in the sequential order. They are sequentially mapped using the link field, which we call it as the linked list. So இப்போ இந்த கேட்டை வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான அல்காரிதம்ஸ் அந்த மெத்தட்ஸ் பார்த்தோம். Then how you will insert the node gat. Insert the node gat into the list. அதுக்கான insertion sequential mapping. Then how you can delete the gat from the list. If you want to insert or delete, the only thing we have to do is என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் ஃபீல்ட மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். இந்த இடத்துல இன்சர்ஷன்ல பாருங்க ஃபேட் அடுத்தது ஹேட் இருந்தது. இப்போ நம்ம கேட் இன்சர்ட் பண்ணோம்னா எந்தெந்த லிங்கை சேஞ்ச் பண்ணா போதும், 2 நோடோட லிங்கை மட்டும் நம்ம டச் பண்ணா போதும். ஒன்னு ஃபேட், இன்னொன்னு கேட். ஸோ ஃபேட் ஆல்ரெடி ஹேட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. தட் வில் நவ் பாயிண்ட் டு தி கேட். கேட்டோட லிங்க் வில் பாயிண்ட் டு தி ஹேட். அதே மாதிரி கட் பண்றதுனால அப்படிதான் இந்த லிங்க் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபேட்டோட லிங்க் ஹேட்டுக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா that node will be deleted. Only if we change the link field, you can insert the node or you can delete the node easily in the list. So how we are going to delete, how we are going to insert இதெல்லாமே பார்த்தோம். Today we are going to see linked stack and queue. Linked stack and queue. So how we can represent stacks and queues sequentially அப்படிங்கறத we have already seen. Such a representation proved efficient if we had only one stack or one queue.
ஒரே ஒரு queue இருந்துச்சு, ஒரே ஒரு stack இருந்தது அப்படின்னா this representation வந்து it is efficient. However, when several stacks or several queues coexist அப்படின்னா அதை efficient-ஆ நம்ம represent பண்றதுக்கு there is no efficient way to represent them sequentially. So a good solution to this problem is using the linked list. அப்போ அந்த linked stack and queue அப்படிங்கறத நம்ம எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா so this is linked stack and queue. So notice that the direction of links for both stack and queue are such as to facilitate easy insertion and deletion of nodes. So in the A diagram la irukkiradhu it is linked stack, B part la irukkiradhu it is linked queue. One can easily add a node at the top or delete a node from the top. So the top pointer அப்படிங்கிறது stack la இருக்கும். Stack nave immediately you have to remember the top pointer. When you consider queue, you have to remember two pointers, front and rear. Front is where deletions takes place and rear is where insertion operation takes place. Front, rear. When you consider the queue, you have always two pointers, front and rear. When you consider the stack, you have only a single pointer called the top. You are going to use link all the stacks, all the content using a linked stack. அதே மாதிரி queueல நம்ம லிங்க் பண்ண போறோம். சோ அதே மாதிரி தான் stack and queue மாதிரியே தான், பட் and in addition to the normal data field ஒரே ஒரு நோட் டேட்டாக்கு பதிலா நம்ம வந்து டேட்டா அண்ட் லிங்க் அப்படிங்கிற அந்த லிங்க் ஃபீல்ட் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பார்ட்டையும் கன்சிடர் பண்ணிட்டு you will be calling it as the linked stack and linked queue. So 4.5a la you can easily add a node at the top or delete one from the top. So in linked queue la you can add a node at the rear and both addition and deletions can be performed at the front. Diagram chinnada overlap aayirukku. One second. So one can easily add a node at the rear and both addition and deletion can be performed at the front. Though for a queue, we normally would not wish to add nodes at the front. For a normal queue, when you consider front abdina, நம்ம deletions மட்டும் தான் perform பண்ணுவோம். But in linked stack, linked queue அப்படிங்கிற situationல in front you can make insertions and deletions. ரெண்டு ஆபரேஷனுமே நம்மளால பண்ண முடியும். So இது வந்து initial conditions. T of I அப்படிங்கிறது ith stack, top of ith stack, f of I ங்கிறது front of ith queue, r of I ங்கிறது rear of ith queue. Initial condition T of I 0, f of I 0. Boundary conditions T of I is equal to 0 if stack I is empty, f of I is equal to 0 if Q is empty. If we wish to represent n stacks and m queues simultaneously, then the set of algorithms and initial conditions will serve a purpose. அதாவது ஒரு n stacks and n queues வந்து நம்ம represent பண்றோம் அப்படின்னா இதுக்கான algorithm என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So this is for adding. எல்லாமே stack மட்டும் தான் இப்ப நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஏன்னா we have only one pointer called top. So add s I comma y. Add s. இந்த algorithm என்ன பண்ணும்னா it add the element y onto the stack I. y ங்கிற element ஐங்கிற stackல it is inserting. Call get node of x. அப்போ ஒரு node வாங்குறோம். That node we call it as x. You are getting a node x from the storage pool. And the node you call it as x. Data of x வந்து y. எப்பவுமே ஒரு நோடுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும். Data part, link part. இது வந்து data part. The next is link part. Data partல data of x வந்து y. அப்ப இந்த x உடைய data y னு வெச்சிட்டோம். Link of x is equal to T of I. அதாவது attach a new node to the top of ith stack.
இப்போ ஒரு இதுதான் ith stack அப்படின்னா அந்த link of x எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா top of I. So you point to the top of I. Then t of I is equal to x. Top of I x. அப்போ இந்த stack pointer now you are resetting to the top of I. இதுதான் stack நுடைய top பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய first element. இப்போ deletion. If you want to delete the top of stack and set y to the data field. அப்போ if t of I is equal to 0, then call stack empty. எப்பவுமே stack emptyங்கிற கண்டிஷன் நம்ம டெலிஷனுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு empty stackல you cannot make the deletion. ஒரு stack empty-யா இருந்ததுன்னா empty stack ஆல்ரெடி அது எம்டியா இருக்கு, அதுல போய் நம்ம எதை டெலீட் பண்ண முடியாது. ஸ்டாக் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதமே எண்ட் ஆயிரும். எப்போ இஃப் t of I is equal to 0 அப்படின்னா. அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா x is equal to t of I. Set x to the top node of stack I. So அப்போ top of I அப்படிங்கறத வந்து top of I அப்படிங்கிற டாப் பாயிண்டர் ஆஃப் ஸ்டாக் எந்த எலிமெண்ட் எந்த நோட் இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் எக்ஸ். ஆல்ரெடி இதுதான் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா இந்த நோடை நேமிங் இட் அஸ் எக்ஸ். அப்போ டேட்டா ஆஃப் எக்ஸ் வந்து y, இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம், டெலீட் பண்ண போறோம். y gets a new data. t of I is equal to link of x. இந்த இதுக்கு அடுத்தது ஒரு நோடு, இதனோட லிங்க் பார்ட் வேற ஏதாவது ஒரு நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நோட நம்ம டாப் ஆஃப் ஐ சேஞ்ச் okay. So for link of this node will be returned to the storage pool. In the node வந்து storage pool க்கு return ஆயிடும், so that node will be deleted. So இதுக்கான algorithm add queue. இதுக்கு முன்னாடி பார்த்தது stack algorithm. இது வந்து queue கான algorithm. add q I comma y, delete q I comma y. So இதுல you're adding y to the ith q. Y element ith q ல insert பண்றோம்.
call storage pool. Date of x is equal to y. இந்த data field வந்து y அப்படின்னு இது பண்றீங்க. Link of x 0. இந்த link field will point to nothing. If friend of f of I is equal to 0, then f of I is equal to r of I is equal to x. அதாவது ஆல்ரெடி 0வா இருக்கு. இப்ப எதுவுமே அந்த queueல இல்ல அப்படின்னா f of I, r of I, rear and front ரெண்டுமே இந்த பர்టిక్యులர் வேல்யூவை தான் பாயிண்ட் பண்ணும். f of I, next is r of ரெண்டுமே இந்த நோட் x பாயிண்ட் பண்ணும். else அப்படி இல்ல ஆல்ரெடி there are some value இருக்கு அப்படின்னா link of r of I will point to x. r of I is equal to x. அதாவது q was not empty. ஆல்ரெடி அந்த ith stackல some elements இருக்கு அப்படின்னா அந்த பர்టిక్యులர் நோடோட லிங்க் எதை பாயிண்ட் பண்ணும்னா இந்த பர்టిక్యులர் x பாயிண்ட் பண்ணும். அதாவது லிங்க் ஆஃப் r of I is equal to x. அதாவது ஆல்ரெடி ஒரு நோட் இருக்கு, அதுல லாஸ்ட் நோட் r of I ஏதாவது ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த லிங்க் ஃபீல்ட் now will point to the x. பாயிண்ட் பண்ணும். This will point to the x. இதுதான் situation. So for the q was not empty na in the case q empty na in the situation, q not empty na in the situation. So next one the deletion. So deletion எது பண்றோம்? y. Delete the first node in the ith queue, set y to the data field. அப்போ அந்த ith queueல first node delete பண்ணி data field ஓட value y set பண்றோம். If f of I is equal to 0, then call q empty. Print of I 0 இருந்ததுன்னா you should call q empty procedure. q வந்து empty, already empty இருக்கிற queueல நம்ம delete பண்ண முடியாது. இதே மாதிரி stackல நம்ம delete பண்றதுக்கு என்ன பண்ணோம்? Top of I is equal to 0 அப்படின்னா we set stack is empty. அதே மாதிரி இந்த q emptyங்கிற condition சொல்லிடுறோம். Else x is equal to f of I. f of I is equal to link of x. அதாவது French pointer எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த நோட நம்ம delete பண்ணும். அப்ப ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு queue இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு queue வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது டேட்டா ஃபீல்டு, லிங்க் ஃபீல்டு, சம் எலிமெண்ட்ஸ் அதுல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல if you want to delete the element, எந்த கேஸ் இப்போ q not empty, அப்ப இந்த else பார்ட்டுக்கு வந்துரும். if x is equal to f of I, French pointer இங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. f of I இங்க வந்து rear pointer, x is equal to f of I. அப்ப இந்த first element வந்து நம்ம you are calling it as x. இப்போ இந்த தான் நம்ம delete பண்ண போறோம். x is equal to f of I. f of I is equal to link of x. அப்ப இந்த நோட் delete ஆகுதுன்னா f of I-ங்கிறது இதுக்கு அடுத்த நோட் எதுவோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த f of I அப்படிங்கிறது அடுத்த நோடா மாறிடும். அதான் f of I is equal to link of x. அப்ப இந்த நோட நம்ம ரிட்டர்ன் பண்ணும். அது xங்கிற நோடு, y is equal to date of x. இந்த டேட்டா ஃபீல்ட்ல இருக்கிறத நம்ம y சேஞ்ச் பண்றோம். call return of x. அப்ப இந்த பார்ட் வந்து it will be returned to the storage pool. This will be returned. இந்த நோட் என்ன ஆயிடும்? deleted. Return to storage poolனா என்ன? இந்த நோட் delete ஆயிடும். அப்ப ஃப்ரண்ட் பாயிண்டர் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த நோட்ல ஃபர்ஸ்ட் நோடோடைய டேட்டா ஃபீல்ட y செட் பண்ணிட்டு call return of x. இதனோட லிங்க் ஃபீல்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அது வந்து இனிமேல் front of I அப்படிங்கிற f of I சேஞ்ச் ஆயிடும். அதான் f of I is equal to link of x. So the solution presented above to the n-stack MQ problem is seen to both computationally and conceptually simple. So but there is no need to shift the stacks and queues around to make space. So computation can proceed so long as there are 3 nodes. Though additional space is needed, the cost is not more than the factor of 2. So sometimes data field does not use the whole word, and it is possible to pack the link and data fields into the same word. So in such a case, the storage requirements for sequential and linked representation will be the same. So for the use of linked list to make sense, the overhead incurred by the storage must be overridden by the virtue of being able to represent complex list within the same array, and the computing time for manipulating the list is less than for the sequential representation. அப்போ ஒரு
டைம் கம்ப்யூட்டிங் டைம் அப்படிங்கிறது ரொம்ப லெஸ் ஒரு சீக்வென்ஷியல் ரெப்ரஸன்டேஷன் போகும்போது. ஒரு காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னாலும் இந்த லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் மேக் சென்ஸ் அண்ட் இட் இஸ் லெஸ் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கெட் அவுட் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அந்த ஸ்டோரேஜ் பூல்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத garbage collection and compaction the second unit today, second half we'll be looking at. Then the next topic which we are going to see today is polynomial addition. The next is polynomial addition. So already in the polynomial data structures we have already discussed in the first unit. So in general ஒரு polynomial வந்து நம்ம மேக்ஸ்ல எப்படி டொனேட் பண்ணுவோம் அப்படின்னா a of x is equal to am x to the power em So general polynomial can be represented as ax is equal to am x e power m plus etc up to a1 x e power 1. So a node will be fixed size having 3 fields. Or node வந்து நம்ம 3 fields இந்த polynomial represent பண்ணலாம். So அந்த 3 fields என்னென்ன அப்படின்னா coefficient, exponent, link அப்படின்னு சொல்லலாம். So இப்போ ஒண்ணுமே இல்ல ஒரு max polynomial a is equal to 3x power 14 plus 2x power 8 plus 1 அப்படிங்கறத நீங்க எந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கறத டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம படிக்கிறோம். அந்த பாலினாமியல் அடிஷன் ஆபரேஷன் எப்படி நடக்கும் அது லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாலினாமியல மெமரியில எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னு தெரிஞ்சாதான் அந்த பாலினாமியல் அடிஷன்ங்கிறது பாசிபிள். சோ இப்போ a பாலினாமியல் 3x power 14 நோட்டேஷன் என்ன கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போனன்ட் லிங்க். அப்ப இந்த ஒரு பார்ட் 3x power 14 எடுத்துட்டோம் அப்படின்னா you need 3 nodes. எது கோஎஃபிஷியன்ட் என்ன 3, எக்ஸ்போனன்ட் என்ன 14, அப்ப 3 அடுத்தது 14. next comes the link field. இது எதை பாயிண்ட் பண்ணும் அப்ப மறுபடியும் அதுக்கு 3 nodes 2x power 8. அதுக்கு again 3 nodes. what is coefficient? அங்க coefficient 2, exponent 8, link field அடுத்தத பாயிண்ட் பண்ணும். so 2 8 link field மறுபடியும் இங்க link field வந்து இத பாயிண்ட் பண்ணும் 2 8. so 3 14 அடுத்த link field 2 8 அதுக்கு அடுத்து link field plus 1 மட்டும் தான் இருக்கு. அதனால 1 exponent எதுவும் இல்ல 0 coefficient எதுவும் இல்ல சரி லிங்க்கும் எதுவும் இல்ல அதனால 0. இதே மாதிரி bங்கிற இன்னொரு வேல்யூ பாலினாமியல் எடுத்துக்கிறோம். b is equal to 8x power 14 minus 3x power 10 plus 10x power 6. இங்கேயும் அதே 3 ஃபீல்ட். அப்ப இந்த நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போனன்ட் லிங்க் அப்படிங்கிற இதை நீங்க மென்ஷன் பண்ணும். கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல 8, எக்ஸ்போனன்ட் 14, லிங்க் ஃபீல்ட் will point to the next term. அங்க வந்து -3, எக்ஸ்போனன்ட் 10. இதுக்கு அடுத்த ஃபீல்டுக்கு போகும் 10 x power 6, 10 எக்ஸ்போனன்ட் வந்து 6, லிங்க் எதுவும் இல்ல 0. சோ இது வந்து ஜஸ்ட் பாலினாமியல் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது நம்ம அடிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சில கிரைட்டீரியாஸ் பார்க்க போறோம். So in order to add two polynomials together, we examine their terms starting at the nodes pointed to by a and b. So a and b அப்படிங்கிற polynomial, two pointers p and q நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல p will be pointing to the a polynomial, q will be pointing to the
B polynomial to move along the terms of A and B. So if the exponents of two terms are equal, then their coefficients are added. If the exponent of the current term in A is less than the exponent of the current term of B, then the duplicate of B is created and attached to C. இது எப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படினாலும் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம வொர்க் அவுட் பண்ணும்போது will be clear. So ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் மட்டும் எக்ஸ்போனன்ட் ரெண்டும் ஈக்குவல்னா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிடுவோம். இப்போ A எக்ஸ்போனன்ட்ங்கிறது கிரேட்டர் than B எக்ஸ்போனன்ட்டா இருந்தது அப்படின்னா அப்ப டூப்ளிகேட் ஆஃப் B is created and attached to C. பண்ணிட்டு அந்த அடுத்த டேர்ம்க்கு போறதுக்காக the pointer Q is advanced to the next term. So similar action is taken on A if exponent of P is greater than exponent of Q. இப்போ இதை டயக்ராம்லயும் நம்ம பார்க்க போறோம். So இங்கேயும் each term of node is represented by coefficient and exponent fields. In order to avoid having to search for the last node and C, each time a new node is added, we keep a pointer D which points to the current last node. So இது எல்லாமே வந்து algorithmல first manually பார்க்கறோம். I'll explain how this polynomial addition happens manually. Then எப்படி p-add algorithm procedure p-add அப்படிங்கிறது தான் algorithm. So அதுல வந்து attach அப்படிங்கிற ஒரு subroutine கால் பண்ணும். It gets appends at the end of C. To make things work out neatly, C is initially given a node with no values which is deleted at the end of the algorithm. This is somewhat inelegant. It avoids more computation. இப்போ பாருங்க அதே எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். So 3x power 14. இப்போ நார்மலா இந்த இது என்ன சொல்வீங்க 3x power 14 plus 2x power 8 plus 1. இது வந்து ஒரு polynomial, A polynomial. B polynomial 8x power 14 minus 3x power 10 plus 10x power 6 is equal to 0. இதுதான் A polynomial. First வந்து இது வந்து A polynomial, இது B polynomial. So இப்போ மேனுவலா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x power 14ல இருக்கக்கூடியது ரெண்டு டேர்ம். சோ அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம் 8 and 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 plus 3 will get 11. So 11 x power 14. அடுத்தது பாருங்க A polynomial 2x power 8 இருக்கு, B polynomial minus 3x power 10 இருக்கு. ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டுமே ஈக்குவலா இல்ல. If the coefficients are equal, sorry, ரெண்டு exponents are equal, you can add their coefficient. இப்போ exponent equal கிடையாது. அப்ப greatest value எதுவோ அததான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அப்ப greatest value இந்த இடத்துல என்ன minus 3x power 10. அப்ப இதுக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி இது அப்படியே அந்த C polynomial அட்டாச் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன 2x power 8. அப்ப plus 2x power 8. அதுக்கு அப்ப அதுக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். அப்ப இங்க வந்து பாயிண்டர் P and Qங்கிறது ஒவ்வொரு டேர்மா எக்ஸாமின் பண்ணிட்டே வரும். இங்க P பாயிண்டர் இருக்கும். இது ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா இது அட்வான்ஸ் ஆகி அடுத்த டேர்முக்கு போகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க வந்து Q அப்படிங்கிற பாயிண்டர் இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா Q அட்வான்ஸ் ஆகி next term ku po. So for 11x power 14 minus 3x power 10 plus 2x power 8. அப்ப லாஸ்டா வந்து 10x power 6 இருக்கு. ஏன்னா இங்க x power 6 ஒன்னு இருக்கு. So 10x power 6 plus 1 is equal to 0. இதுதான் வந்து C polynomialோட வேல்யூ. அப்போ மூணு கேஸ் நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். polynomialோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருந்தா என்ன? So exponent of P is equal to exponent of Q. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஆட் ஆயிருக்கு. So இந்த 14 இந்த ரெண்டு 14 ஓட வேல்யூவை ஆட் பண்ணி 11 அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது exponent of P less than exponent of Q. P பாயிண்டரோட
q less than அப்போ எது greatest அதுதான் வைப்போம். அப்போ q the greatest. அப்போ 11 க்கு அடுத்த லிங்க் ஃபீல்ட் என்ன வந்துருச்சு 10. 10ங்கற பாலினாமியல் எக்ஸ்போனன்ட் இருக்கக்கூடிய டேர்மா ஆட் பண்ணிட்டோம். In third case வந்து greater than. So greater than அப்படிங்கும்போது அடுத்தது எந்த டேர்ம் வந்துருது 8. So 8 அட்டாச் பண்ணிருக்கோம். So இப்போ இதுக்கான அல்காரிதம் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காங்க. So procedure p add a comma b. அப்ப a b c aங்கற பாலினாமியல் bங்கற பாலினாமியல் ஆட் பண்ணி c ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அது ரெண்டுமே சிங்கிளி லிங்க் லிஸ்டா மெயின்டெய்ன் ஆயிருக்கும். So a பாலினாமியல் பாயிண்ட் பண்றது pங்கற பாயிண்டர், b qங்கற பாயிண்டர் வந்து b பாலினாமியல் ரெப்ரசன்ட் பண்ணுது. p and q are two pointers which points the polynomial a and b. Call get node of c. ஒரு புதுசா ஒரு நோடு வாங்குறீங்க. அந்த நோடோட நேம் வந்து c. Call get node of c. அந்த நோடுக்கு வந்து இன்னொரு நேமும் நம்ம வச்சுக்கிறோம், which we call it as d. இது வந்து செகண்ட் ஸ்டெப். While p not is equal to 0 and q not is equal to 0. இந்த p qங்கிறது எதுங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். முன்னாடி டயகிராம்ல நம்ம காமிச்சோம் இல்லையா, p pointer points throughout a polynomial, q அப்படிங்கிறது points to the b polynomial. கேஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 3 கேஸ். இது ஒரு கேஸ் எக்ஸ்போனன்ட் p is equal to q, அடுத்தது எக்ஸ்போனன்ட் p less than exponent q, லாஸ்ட் கேஸ் exponent p greater than exponent q. So exponent p is equal to q னா நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணிடுவோம். அப்ப coefficient of p plus coefficient of q ஆட் பண்ணி x ல வச்சிட்டு, if x not is equal to 0 then call attach coefficient of q comma exponent of q comma d. attach procedure கால் பண்றோம். attachக்கு மூணு டேர்ம் பாஸ் பண்றோம், coefficient exponent comma d. dங்கறதா இப்ப புதுசா நம்ம வாங்குன நோட். q is equal to link of q. else call attach coefficient of p comma exponent of p comma d. எந்த coefficient அப்படிங்கறத நம்ம exponent less than ஈக்குவலா இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து ரெண்டு coefficient ஆட் பண்ணிட்டு just attach x comma exponent of p comma d மட்டும் சொல்லிடுறோம். in case less than இருந்துச்சுன்னா நம்ம greater than exponent தான் நம்ம போடணும். அதனால எது greater அந்த exponent. இங்க exponent of q தான் greatest, அதனால அதை ஆட் பண்றோம். else பார்ட்ல exponent of p தான் நம்ம அட்டாச் பண்ணிட்டு just will be advancing to the next term. p is equal to link of p, இங்க q is equal to link of q. அடுத்த டேர்ம் நம்ம எக்ஸாமின் பண்ணோம். அதனால p and q will be pointing to the next term. அதை எக்ஸாமின் பண்ணிட்டோம்னா அடுத்த டேர்முக்கு போகும். இங்க வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டோம், அதனால p q ரெண்டையுமே அட்வான்ஸ் பண்றோம். இங்க வந்து எதை அட்டாச் பண்ணமோ அதை மட்டும் ஆட் பண்ணுவோம். So இங்க greatest part என்ன q, அதனால q மட்டும் அட்வான்ஸ் பண்றோம். இங்க greatest part என்ன p, அதனால p ஓட லிங்க் மட்டும் அட்வான்ஸ் பண்ணி அடுத்த டேர்முக்கு போறோம். சோ ரிமைனிங் வந்து அதை எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். இது எல்லாமே முடிஞ்சுது. a பாலினாமியல்ல எல்லா டேர்ம்ஸுமே முடிஞ்சுது அப்படின்னா ரிமைனிங் வந்து அப்படியே நம்ம எடுத்து c பாலினாமியல்ல அட்டாச் பண்ணிடலாம். அதனாலதான் call attach coefficient of p exponent of p comma d. இங்க வந்து எப்போ p not equal to 0 இருக்கிற வரைக்கும் ஒரு while loopல போட்டுப்போம். இங்க while q not equal to 0 னா மறுபடியும் call attach. இது வந்து pங்கிறதுனால p link of p, இங்க q வந்து link of q. இந்த while part இந்த 16th ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எதுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து அட்டாச் பண்றதுக்காக. So இது வந்து attach உடைய algorithm. So call get node of I. அதனோட exponent e வைக்கிறோம், cங்கிற coefficient வந்து அதுக்கு ஆட் பண்றோம். link of d வந்து will point to the I. So this is really a complete example of list processing. So it should be carefully studied. The basic algorithm is straightforward using a merging process which streams along the two polynomials, either copying terms or adding them to the result. That's the main. While loop of lines 3 to 15 has 3 cases depending on whether the next pair of exponents are equal or less than or greater than. So இப்ப இந்த மூணை பண்றதுக்கு நம்ம ஒரு subroutine attach அப்படிங்கிற subroutine யூஸ் பண்ணிருக்கோம். So finally some comments about the computing time of this algorithm. So இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா we have to make an analysis. அப்ப first one we have to necessary which operations contribute to the cost. So இப்ப நிறைய cost measures இருக்கு. என்னென்ன cost measures அப்படின்னா coefficient addition, coefficient comparison, addition deletions to the available space,
creation of new nodes for C. So எவ்வளோ coefficients add பண்றோம், எவ்வளோ coefficient compare பண்றோம், so எவ்வளோ space and addition deletions எடுத்துக்குது, so எப்படி வந்து new nodes creation நம்ம பண்றோம். So let us assume that each of these 4 operations take a single unit of time. இது எல்லாமே சேர்ந்து ஒரு single unit of time எடுத்துக்குது அப்படின்னு assume பண்ணிட்டீங்க அப்படின்னா, it depends upon the number of terms. இந்த A polynomial எவ்வளோ terms இருக்கு, B polynomialல எவ்வளோ terms இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். So the computing time depends upon the number of terms, which is nothing but the computing time is order of m plus n. The last line la irukku parunga, the computing time is order of m plus n. Data structures பொறுத்த வரைக்கும் எந்த algorithm எழுதினாலும் you should mention the computing time. So computing time ங்கிறது m plus n. Next comes more on linked list. இதுல ஒரு மூணு மெத்தட் பார்க்க போறோம். So it is necessary and desirable to build a variety of routines for manipulating the singly linked list. அதுல init, get node and return ங்கற மூணு algorithm இருக்கு. Init அப்படிங்கிறது which originally links together the AV list. Get node ஒரு node வாங்குறதுக்கு, return which get and returns the nodes to the AV. AV னா என்னன்னா, AV ங்கிறது ஒரு pointer, available list அப்படி நம்ம நேம் பண்ணுவோம். One second. So AV which is the pointer which points to the available nodes in the storage pool. So under the one init abingirathu which originally links the list together the AV list, get node or node pressure vaangirukku, RET ங்கிற procedure which returns the node to the available list. இப்போ inverse chain. So it is an usual or useful operation in which one inverts a chain. ஒரு chain of chain இருக்குன்னா அந்த chain நம்ம invert பண்ண போறோம். இதுல we make use of 3 pointers. Invert x procedure, invert x, a chain is pointed at by x is inverted, so that if x is equal to a1 to am, then after the execution x is equal to am comma a1. Reverse நம்ம inversions பண்ண போறோம். So இப்போ p is equal to x, q is equal to 0. அப்போ ஒரு list நம்ம வந்து invert பண்ண போறோம். அதுல first வந்து invert of x. x அப்படிங்கிறது first நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே ஃபுல்லா இன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Assume there are 3 nodes. இந்த மாதிரி இருக்கு. While p not is equal to 0, do p is equal to x ன்னு சொல்லிட்டோம். x ங்கறத நம்ம உள்ள இந்த ப்ரொசீஜர்ல பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதே x ன்னு சொல்லிட்டாங்க. இத வந்து p is equal to x னா அந்த x ங்கற நோட p ன்னு நம்ம கால் பண்றோம். Okay, p is equal to x, q is equal to 0. While p not is equal to 0 do. இப்ப first நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அது 0 கிடையாது. அப்போ while loop குள்ள போறோம். r is equal to q, q is equal to p. r follows q, q follows p. அப்போ என்ன சொல்றாங்க இந்த கமெண்ட்ல பாருங்க, r follows q, q follows p.
இங்க வந்து q அப்படிங்கிறது இப்ப 0வா இருக்கு. q now it is 0. q is equal to 0. அந்த q க்கு அடுத்த டேர்ம் வந்து நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா r. அதே மாதிரி q follows p. அப்ப இது p னா இதுக்கு அடுத்த டேர்ம் நம்ம என்ன சொல்றோம் q. q follows p. p க்கு அடுத்த டேர்ம் q. ஓகே, r is equal to q, q is equal to p. r is equal to q, q is equal to p. அப்ப அடுத்தடுத்த டேர்ம் நம்ம நேம் பண்ணிட்டு p is equal to link of p. p எதை பாயிண்ட் பண்ணும், p உடைய லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதை பாயிண்ட் பண்ணும். link of q is equal to r link q to the previous node. அதாவது நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா செயினை இன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நோடு, இது செகண்ட் நோடு, இது தேர்ட் நோடுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரிவர்ஸ்ல வரணும். அப்போ இந்த நோடு நமக்கு எக்ஸ்ங்கிற நோடு வந்து உடைய லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததோ அதனோட லிங்க் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செயின்ல போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்துட்டு p is equal to link of p. p ஓட லிங்க் என்னவோ இது அடுத்த நோடு போயிடும். இது p, லிங்க் ஆஃப் p பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது p நேம் பண்றோம். லிங்க் ஆஃப் q பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தத r அப்படின்னு நேம் பண்றோம். அப்ப என்னன்னா pqr அப்படிங்கிற நேம்ல நம்ம இது பண்ணிட்டு லாஸ்ட் அந்த லூப் முடியும் போது x அந்த q என்னவா இருந்ததோ அதுதான் x. அப்ப லாஸ்ட் என்னவா இருக்கும் q. அந்த தேர்ட் நோடு தான் நமக்கு லாஸ்டா qல இருக்கும். அந்த qவை நம்ம x அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆயிரும், இந்த லாஸ்ட் அந்த தேர்ட் நோடுங்கிறது ஃபர்ஸ்ட் நோட் ஆயிரும். இதனோட லிங்க் ஃபீல்ட் வந்து செகண்ட் நோட் ஆயிரும், இது தேர்ட் நோட் ஆயிரும். So it makes a inversion of the chain. Next comes concatenates two chain x and y. இப்போ x and y அப்படிங்கிற chain இருக்கு. You have two chain x and y. இதை concatenate பண்ணி you have to form a third chain. இது x, இது வந்து y. You have to form a third list z by concatenating the two lists. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து merge பண்ணி ஒரு third list கொடுக்குறீங்க. That we call it as z. அப்ப z is equal to x. x வந்து z நேம் பண்ணிக்கிறோம். If x is 0, then z is equal to y. xங்கிற லிஸ்ட் 0னா அப்ப yங்கிறது இது ஃபுல்லா 0வா இருக்கு. அப்ப y தான் நம்மளுடைய z அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். If y is equal to 0னா ரிட்டர்ன் ஆயிரும். இல்ல அப்படின்னா x is equal to p. இந்த x வந்து p நேம் பண்ணிக்கிறோம். xங்கிறத we'll be naming it as p. While link of p not is equal to 0. அந்த link field 0வா இருக்கிற வரைக்கும் p is equal to link of p. p is equal to link of p. அப்ப லாஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிரும், லாஸ்ட் நோட் கிடைச்சிருமா? Find the last node of x. எண்ட்ல வந்து link of p is equal to y. அப்ப இந்த லிங்க் எடுத்துட்டு வந்து y பாயிண்ட் பண்ண வச்சுட்டா அப்படியே அட்டாச் ஆயிடும். ஜஸ்ட் கன்கார்டினேஷன் சிம்பிளா முடிஞ்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் நோடோட ஃபர்ஸ்ட் லிங்கோட லாஸ்ட் நோட நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நோட pன்னு வச்சுட்டு link of p, p is equal to link of p, p is equal to link of p until end of list கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த xங்கிற லிஸ்ட்னுடைய லாஸ்ட் நோடு நமக்கு கிடைச்சிரும். இதனுடைய லிங்க் ஃபீல்டு வந்து இப்ப இது போய் y பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், ரெண்டு லிஸ்ட் கன்கார்டினேட் ஆயிடுச்சு, ரெண்டும் merge ஆகி zங்கிற லிஸ்ட் கிடைச்சிரும். அவ்வளவுதான். அப்போ லாஸ்ட் நோடு z is equal to x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம z வந்து xங்கிற நோட z நேம் பண்ணிட்டோம். அப்ப it means a concatenation operation takes place. Next, insert node at front. இப்ப ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல ஃப்ரண்ட்ல ஒரு நோட மட்டும் நம்ம ஆட் பண்றோம். x is equal to a is equal to x1, x2, x3. Suppose we want to insert a new node at the front of the list,
we have to change the link field of the node containing x3. This requires that we have to move down the entire length of A until we have to find the last node. It is more convenient if the name of the circular list points to the last node rather than the first. With a circular node, which to insert front A comma x. If A is equal to 0, then A is equal to x. Link of x is equal to A. Else link of x is equal to link of A. Link of A is equal to x. Insert print. ரொம்ப சிம்பிள். இது ஒரு சர்க்குலர் லிஸ்டா நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப பண்ணிட்டோம் அப்படின்னா if A 0னா AX link of x வந்து அந்த A வை பாயிண்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா link of x is equal to link of A is equal to x. just பாத்தீங்கன்னா புரியாது. you have to work out. அப்ப ஃபர்ஸ்ட் நோட் என்ன இந்த மாதிரி டயகிராம் போட்டு once you start working out இந்த just இந்த எடுத்தோனே இந்த அல்காரிதம் மட்டும் தான் இருக்கும். புக்லயே எடுத்தீங்கன்னா டயகிராம்ஸ் எதுவுமே இருக்காது. யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க போட்டு ஸ்டெப்பா z is equal to x னா அந்த x z ன்னு போட்டு 0னா என்ன நடக்கும், எல்ஸ் பார்ட்னா என்ன நடக்கும், எப்போ லிங்க் p வந்து லிங்க் ஆஃப் p பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கறத செக் பண்ணும். then find the length of list. ஒரு லிஸ்டினுடைய லென்த் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா there is a simple function which determines the length of list. procedure length of A. அப்போ circular list A னுடைய length கால்குலேட் பண்ணும். I வந்து இனிஷியலா 0. if A not is equal to 0 then PTR is equal to A. அப்போ repeat I is equal to I plus 1. PTR is equal to link of PTR until PTR is equal to A return I. So repeat loopல I வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரீங்க. So PTR வந்து அந்த லிங்க் ஆஃப் PTR வந்து பாயிண்ட் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் I இன்கிரிமெண்ட் பண்ணோம்னா டோட்டலா எவ்வளவு நோட்ஸோ அவ்வளோ டைம் I வந்து இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். லாஸ்ட் ரிட்டர்ன் I அப்படின்னு கொடுக்குறோம். So you'll get the length of the list. The next comes the sparse matrix. இந்த sparse matrix ஆல்ரெடி நம்ம அரேல பார்த்திருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா concept of sparse matrix is same. Then matrix plus sparse, அதாவது many entries வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா then much space and computing time could be saved if only the non-zero terms were retained. அப்ப non-zero terms மட்டும் நம்ம sparse matrixல போடணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு circular linked list with a head node மெயின்டைன் பண்றோம் which represents a non-zero term in the matrix. அப்போ 5 ஃபீல்ட் வேணும். row, column, down, right and value. So down field ங்கிறது next non-zero term in the same column, right field ங்கிறது next non-zero term in the same row. அதே columnக்கு down field, அதே rowக்கு right field. So the node will be linked into a circular linked list for row I and also into the circular list for column I. So பாருங்க down, row, column, right, value. So ij, row and column, aijங்கிறது value. down fieldங்கிறது அந்த columnல இருக்கிற value, right அப்படிங்கிறது அந்த rowல இருக்கிற value. So இதுதான் sparse matrix 6 bar 7 sparse matrix ஏன்னு வச்சுக்கோங்க. So டோட்டலா ஒரு இந்த ரோல ரெண்டு எலிமெண்ட் 11, 13, இங்க 12, 14, -4, -8, கீழே -9. So டோட்டலா ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 entries தான் இருக்கு. So இந்த 7 entries இந்த typical node formatல நம்ம இந்த node structureல வந்து மெயின்டைன் பண்ணுவோம். So இதான் 7 entries பாருங்க. இது எல்லாமே header node. H1ல இருந்து H6 வரைக்கும் காலம்கான ஹெட்டர். இந்த H1ல இருந்து H7 இது வந்து ரோக்கான ஹெட்டர். H1ல இருந்து H7 வரைக்கும் காலம்கான ஹெட்டர். ஸோ ரிமைனிங் நம்ம இப்போ கவுண்ட் பண்ணதுல 7 entries வந்ததா. அப்போ 7 nodes 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போ இந்த H1ல பார்த்தீங்கன்னா 2, 1, 12. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ்ல பாருங்க. So 12 அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்த்திருக்க வேல்யூ. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க.
So 2 1 12. So H1 ல first column ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 1 12 தான் இருக்கும். So இங்க வந்து இது வந்து டவுன் ஃபீல்டு 2 1 அப்படிங்கிறது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இதே மாதிரி இது 3 2 தேர்ட் ரோ செகண்ட் காலம். வேல்யூ என்னது -4 அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்ல. நம்ம மேட்ரிக்ஸ்லயே அங்க இருக்கிறதே வந்து இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். One, 2, 3, 4, 5, 6. இங்க பாத்தீங்கன்னா 7 வரைக்கும் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. So second row first columnல நம்மளோட வேல்யூ 12. இவ்வளவுதான் இருக்கும். So டோட்டலா 7 entries தான். Third row second columnல -4. Then sixth row second columnல -9. So இப்ப இந்த ரோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு 12. So அதுக்கு அடுத்தது இந்த காலம்ல ரெண்டு என்ட்ரி -4 ஒன்னு -9 ஒன்னு பாருங்க -4 -9. So இங்க 11 ஒரே ஒரு என்ட்ரி இருக்கு. இங்க அதுவும் இல்ல. 5th அதுவும் இல்ல. 6th காலம்ல ரெண்டு என்ட்ரி இருக்கு 13 -8. அப்ப இந்த பாயிண்டர் இத பாயிண்ட் பண்ண உள்ளதான். இது டவுன் பாயிண்டர், இது ரைட் பாயிண்டர். சோ வேல்யூ பாத்தீங்கன்னா இது டவுன் ரைட் வேல்யூ. டவுன் ரோ காலம் ரைட் அண்ட் வேல்யூ. சோ ஜஸ்ட் அந்த ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ சிம்பிளா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்மட்ல நோட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அத வந்து அப்படியே அடுத்தடுத்த nodes அது point பண்ணிட்டு. So this is linked representation of sparse matrix. So for each non-zero term of A, we have one 5-field node which is exactly one column list and one row list. Head nodes are marked H1 to H7. So the value field of the head nodes for each column list is used to link to the next head node. Down field links to the first non-zero term in the column. This leaves the right field unutilized. About the head nodes for the row list have the same row column values as the head nodes for the column list. The only other field utilized by the row head node is the right field, which is not used by the column head nodes. So hence it is possible to use the same node as the head node for the row I as the column I. It is for this reason that the row and column head nodes have the same labels. The head node themselves link through the value field, form a circular list with the head node pointed by So இதுக்கு ஒரு algorithm இருக்கு, mread of A. So இதுல 30 line algorithm, அதனுடைய computing time order of n into m, which depends on number of rows and columns in the matrix. So sparse matrixல அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா எவ்வளவு row column அப்படிங்கறத பேஸ் பண்ணி எடுத்துக்கும். So mread of A, read in a matrix A and it is set as the internal representation as discussed previously. எப்படி ஒரு matrix நம்ம represent பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்தோம். The triples representing non-zero terms are assumed ordered by rows as and within the rows and columns. So read n, m, r. So n, m அப்படிங்கிறது number of rows, columns, r is the number of non-zero elements, p is equal to max of m, n. For I is equal to 1 to p, நம்ம என்ன பண்ணோம்? Call get node of x, hd node of I is equal to x. Row of x is column of x வந்து initial 0 பண்ணிக்கிறோம். Right of x, value of x, x point பண்ணுது. Current row வந்து 1, last hd node 1. Read next triplet வாங்குறோம். For I is equal to 1 to r வச்சுட்டு ஒரு triplet நம்ம read பண்றோம். So r row greater than current row இருந்தா right of last is equal to hd node of the current node. Current row is equal to r row, last is equal to hd node. அப்ப அதுக்கு ஒரு நோடு வாங்குறோம்.
அதுக்கான அந்த 5 ஃபீல்ட செட் பண்றோம். ரோ, காலம், வேல்யூ, ரைட், so right field, right of last of x is equal to x, down value of hd node c column is equal to x, value of hd node of c column is equal to x. So இப்ப எல்லாம் அந்த 5 ஃபீல்டையும் செட் பண்றோம். We have to close the last row. அந்த ரோட முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணும். அதே மாதிரி we have to set up the list of head nodes linked to the value fields. அது எல்லாத்தையும் லிங்க் பண்றோம். So we'll be repeating it as the loop for all the nodes. So இதோட hybrid algorithm ஒரு 30 line algorithm கொடுத்திருப்பாங்க. With this sparse matrix comes to an end. So simple இந்த diagram நீங்க போட்டு node format கொடுத்து explain பண்ணும். So today we have seen what is linked stack and queue, what is polynomial addition, third is what is sparse matrix. So in the three topics இன்னைக்கு discuss பண்ணிருக்கோம். In the second unit la இன்னொரு important topic என்னன்னா garbage collection and compaction. அத next classல நம்ம பார்க்கலாம். With this we have come to an end of today's class. I'll be posting the attendance link now. You can fill the attendance link and then you can leave. Attendance link fill பண்ணலனா கண்டிப்பா I'll not count the attendance. So fill the attendance and then you can move. Till then நான் the chat box la paste பண்ற வரைக்கும் please wait. I have pasted the attendance link. You can fill the attendance and then you can leave. Attendance link paste பண்ணிருக்கேன், fill பண்ணிருங்க.